ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸ் பத்தி தான். சுமாரா 5 வித்தியாசமான காண்டாமிருகங்கள் மட்டும்தான் நம்ம உலகத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. அது எந்தெந்த விதமான காண்டாமிருகங்கள்னு சொல்லிட்டு பாப்போம் வாங்க. பிளாக் ரைனோசரஸ், அப்புறம் இந்தியால மட்டும் காணப்படுற இந்தியன் ரைனோசரஸ், அப்புறமா இந்தோனேஷியன் காடுகள்ல மட்டும் காணப்படுற ஜாவன் ரைனோசரஸ், அப்புறமா சுமாத்ரன் மழைக்காடுகள்ல மட்டும் காணப்படுற சுமாத்ரன் ரைனோசரஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமான ஆப்பிரிக்கன் சதுப்பு நிலங்கள்ல மட்டும் வாழக்கூடிய பிரம்மாண்டமான நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸ். ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, வெஸ்டர்ன் பிளாக் ரைனோசரஸ் சொல்லக்கூடிய இந்த காண்டாமிருகத்தோட இனம் 2011லயே மொத்தமா அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அதோட கொம்புகளுக்காக அதுங்களை அதிகப்படியா வேட்டையாடினாங்க. அதான் ஒரே காரணம். நம்ம அடுத்து பார்க்க போறது இந்தியன் ரைனோசரஸ். அசாம் மற்றும் வெஸ்ட் பெங்காலோட மழைக்காடு வாழ்ந்து வர இந்த இந்தியன் ரைனோசரஸ் சுமார் 50 கிலோ வரைக்கும் சாப்பாடு உட்கொள்ளும். இந்த இந்தியன் ரைனோசரஸோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4000 மட்டும் தான். இதையும் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஏன்னா இந்த இந்தியன் காண்டாமிருகங்கள் அதோட கொம்புகளுக்காக அதிகப்படியா வேட்டையாடப்படுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜாவன் ரைனோசரஸ். ரைனோசரஸ் இனங்களில ரொம்ப சின்ன இனம் தான் இந்த ஜாவன் ரைனோசரஸ். இந்தோனேஷியன் மழைக்காடுகளில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த ரைனோசரஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அரிதினும் மிக ஏன்னா வெறும் 76 ஜாவன் ரைனோசரஸ் மட்டும் தான் இந்த உலகத்திலேயே மிஞ்சி இருக்கு. மத்த ரைனோசரஸ் மாதிரி இல்லாம இதோட தனித்துவம் என்ன, இதோட ஒரு நாளோட நிறைய நேரங்களை இது தண்ணிலேயே செலவு செய்யும். அது மட்டும் இல்லாம இதுங்களை அடர்ந்த வனப்பகுதியில மட்டும் தான் பார்க்கவும் முடியும். இதோட கொம்புகளுக்காக மனிதர்கள் இதை அதிகமா வேட்டையாடுறதுனால இதோட இனம் இப்போ ரொம்ப அழியிற நிலைமைக்கு வந்திருக்கு. என்டேஞ்சர்ட் கேட்டகரிஸ்ல இதை சேர்த்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது சுமாத்ரன் ரைனோசரஸ். ரைனோசரஸ் இனங்களிலே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருக்கிறது இந்த சுமாத்ரன் ரைனோசரஸ். வெறும் 34ல இருந்து 47 சுமாத்ரன் ரைனோசரஸ் மட்டும் தான் இந்த உலகத்துல இன்னும் மிஞ்சி இருக்கு. இந்தோனேஷியால இருக்கிற வெஸ்ட் சுமாத்ரன் ஐலாண்ட்ஸ்ல மட்டும் தான் நீங்க இந்த சுமாத்ரன் ரைனோசரஸ பார்க்க முடியும். இந்த சுமாத்ரன் ரைனோசரஸையும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது தான் நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸ். இந்த வீடியோவோட கதாநாயகன் எல்லா ரைனோசரஸ விடையும் அழகுலயும் பிரம்மாண்டத்திலையும் ஒரு பிடி மேலேயே இருக்கிற இந்த நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸ் ஆப்பிரிக்கா நாட்டை பூர்வீகமா கொண்டது. இந்த நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸ வந்து எக்ஸ்டின்ட் அண்ட் லிவிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அழிந்து போன ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு பொருள். அது என்ன அழிந்து போன ஆனா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றேன் கேக்குறீங்க? சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்திலே நம்ம கிட்ட ரெண்டு நார்த் ஒயிட் அண்ட் ரைனோசரஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, அந்த 2 நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸுமே பெண்கள். ஆமா, 2 நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸுமே பெண் தான். கடைசி நார்த் ஒயிட் ரைனோசரஸ் மெயில் 2018 இறந்து போச்சு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த புகைப்படத்துல இருக்கிறது தான் அந்த கடைசி மேல் நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸ். அதோட பேரு சூடான். வயது முதிர்ச்சி காரணமா அது இறந்து போச்சு. நார்த்தன் ஒயிட் ரைனோசரஸ் அழியறதுக்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் தான். அதோட கொம்புகளுக்காக அதுங்களை அதிகப்படியா வேட்டையாடினாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? ஸ்டாப் ஹண்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.